ஹலோ, டாக்டர் புவனேஸ்வரன், கோயம்புத்தூர் கார்டியாலஜிஸ்ட். தேங்காய் எண்ணெய் மிக பரபரப்பாக எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறது. இது என்ன சார் பரபரப்பு? தேங்காய் எண்ணெய்க்கு நல்ல வேலை சார், நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதை பற்றி நான் சொல்ல வரல. தேங்காய் எண்ணெய் சாப்பிடலாமா? தேங்காய் எண்ணெய் தலையில் தேய்க்கலாமா? தேங்காய் எண்ணெய் சருமத்தில் போடலாமா? என்னுடைய பதில் எஸ். என்னுடைய மருத்துவ விளக்கம் இதுதான். இப்போ தேங்காய் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சேச்சுரேட்டட் அல்லது பூரித கொழுப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது. அது அளவுக்கு மீறும் பொழுது நம்முடைய கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துகிறது. இது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த தேங்காய் எண்ணெயில் லாரிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக அருமையான ஒரு ஃபேட்டி ஆசிட் இருக்கு. இது நம்முடைய உடலுக்கு பல விதங்களிலும் நன்மை பயக்கக்கூடியது. இரண்டாவது, மிடில் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்னு ஒரு விதமான ஒரு ஃபேட், இதுவும் தேங்காய் எண்ணெயிலே இருக்கு. இந்த மிடில் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் சரியான அளவுன்னு சொல்லும் பொழுது ஒரு நாளைக்கு உங்களுடைய எண்ணெயில் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணெயில் ஒரு 10% 20% இது உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா இதன் காரணமாக நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகும். அது மாத்திரம் இல்லை, உடல் எடை கட்டுப்படும். இது தவிர கண்டிப்பாக இதற்கு நல்ல மருத்துவ குணங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு உண்டு. தோலில் சருமத்தில் தடவும் பொழுதோ முடிகளுக்கோ மிக மிக இது நல்லது என்றுதான் பொதுவாக விஞ்ஞானம் சொல்கிறது. ஆனால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஏன்னா ஒரு விஷயம் நான் சொல்ல கேட்டுக்கங்க. பொதுவாக தேங்காய் எண்ணெயினுடைய அந்த பாயிலிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். அதாவது அது ஹீட் பண்ணும் பொழுது தேங்காய் எண்ணெயானது கெடாமல் இருக்கும். அதனால பொரித்த பதார்த்தங்களும் சாப்பிடலாம். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு பனானா சிப்பு எடுத்து நீங்க அதை தீ வச்சீங்கன்னா ஒரு பனானா சிப்ல 6 சொட்டு எண்ணெய் இருக்கு. அதனால தயவு செய்து 1-2 எடுத்து சாப்பிடுங்க, தட்டில் வச்சு இப்படி சாப்பிடாதுங்க. அதனால தேங்காய் எண்ணெய் அளவாக உபயோகப்படுத்தினால் அது மிக மிக நல்லது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. புரிஞ்சுட்டீங்களா?